ரெடியா? இப்போ நான் முதல்ல உங்ககிட்ட பேசுறேன். ஓகே. இசை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க ராகவ். ஆ, என்ன விஷயம் அவங்க பேச போறாங்க? அது மணமேடையில அட்சதை கலந்து வச்சாச்சு. ஓ, அதை எடுத்துட்டு போய் பொண்ணு ரூம்லயோ இல்ல பையன் ரூம்லயோ வைக்கணுமா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓ, ஓகே. வெச்சிட்டாங்களா? அம்மா அட்சதை தட்ட ஸ்ரீஜா தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவளை எங்கேயும் காணும். ஓ. இப்போ நீ போய் அம்மா கிட்ட அட்சதை தட்ட கேளு, அவங்க நிச்சயம் கொடுப்பாங்க. மனசுக்குள்ள இந்த கல்யாணத்துல இசை எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு பாராட்டுவாங்க. ஓ, அப்படியா ராகவ்? ஆமா இசை. அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜா இந்த மேட்டர்ல அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிடவே கூடாது. புரியுதா? புரியுது புரியுது ராகவ். இப்போ நான் உடனே போறேன். போ. தட்டு தானக்கா, எடுத்து வச்சுட்டு போகட்டுமே. ஹே, அது சாதாரண தட்டா நினைக்காத ஸ்ரீஜா. மந்திரங்களை சொல்லி கலந்து வச்சு அட்சது தட்டு. அந்த தட்டை வீட்டோட மூத்த மருமக தான் எடுக்கணும். அந்த இடத்தை தான் இசை பிடிக்கணும்னு நினைக்கிறா. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நல்லா புரியுதுக்கா. இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்ன பண்ண போறாளோ? ரெண்டு பேரும் அக்ஷதையை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சுவாமியை மனசார வேண்டிட்டு தொட்டு கும்பிட்டுக்கோ. கேமமா இருங்கோ. மித்ராவை என்ன இன்னும் காணோம்? எங்கதான் போயிருப்பாங்க? யாராவது அக்ஷதையை கொண்டு போய் பொண்ணு ரூம்ல வைங்கோ. ஸ்ரீஜா எங்க? ஐயரே, அர்ச்சதா அரிசி தட்ட பொண்ணு ரூம்ல வைக்கணும்னு சொன்னாங்க. கொடுங்க, நானே எடுத்துட்டு போய் வச்சிடறேன். சரி, இந்த கொடுங்க. ஐயோ, இதை எங்க வைக்க? இந்த இதை எடுத்துட்டு போய் பொண்ணோட ரூம்ல வச்சு. சரி சரி பத்திரம். சரி. ஸ்ரீஜா அட்சதைய வாங்கிட்டா. தாயே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ராகவின் கழுத்துல தாலி கட்டினா நான் செத்துருவேன். ராகவி என்னையும் நீதான் சேர்த்து வைக்கணும். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். ராகவ், என்னாச்சு? ஓகேவா? எடுத்துட்டேன் ராகவ். சரி, எடுத்து பாரு. ராகவ், ஒரே ஒரு நம்பருக்கு தான் இவ அடிக்கடி கால் பண்ணிருக்கா. அந்த நம்பருக்கு நான் கால் போட்டு தரேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்க கேட்டு என்கிட்ட சொல்றீங்களா? நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றதுக்கு பதிலா நீயே அவங்க கிட்ட பேசு. அது அது வந்து ராகவ், இல்ல நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நீங்களே கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்களேன். ப்ளீஸ். சரி சரி, கொடு. யாருன்னு பாருங்க. ஏய் மேடம் தான் பேசு. மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன இடத்துக்கு தான் கிளம்ப போறோம். நீ சொல்ற இடத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க, ஸ்பீக்கர். ஹலோ, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க திரும்பி மண்டபம் பக்கத்துல இருக்கிற MDM காலனிக்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். சரியா? சரிங்க மேடம். இசை சரின்னு சொல்லிட்டாங்க. போன கட் பண்ணுங்க. ஓ ஐயோ. டேய் மேடம் வேற இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. வண்டி எடுத்து போலாம். சரி. சீக்கிரம் வண்டி ஏறா. என்ன சுறுசுறுப்பா இருக்குதுல்ல? சரி, இந்த போனை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. சரி, ஓகே. போ.
பாத்துப்பா. அப்ப சரிம்மா, காலையில கல்யாணத்துக்கு வந்துடுறேன். ஆ, வரமா, ரொம்ப போயிட்டு வா. நன்றி. சரிங்க. வாடா அசோக், போய் ரெஸ்ட் எடு. வாமா. இசை வச்சியா? வச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல ராகவ். நான் விஷால் கிட்ட போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, நீ பாரு. ஏன் வீடியோ கால்? என்னாச்சுடா? கால் வருது, ஒரு நிமிஷம்டா. இசை தான் கூப்பிடுறான். சொல்லு இசை. விஷால், நீ உடனே MDM காலனிக்கு போ. அவனுங்களை நான் அங்க வர சொல்லியிருக்கேன். சூப்பர் இசை. இதோ இப்போவே நாங்க கிளம்புறோம். சரி விஷால், பாத்து. ஓகே. ஓகே. சரி, சீக்கிரம் வண்டி எடு. விஷால் கிட்ட நான் அங்க போ சொல்லிட்டேன். அவரும் போறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே இசை, ம். விஷால் அங்க போகட்டும். அங்க என்ன நடக்குதுன்னு அப்புறம் பாப்போம். ம், சரி ராகவ், போ. நான் பாக்குறேன். ஆனா எதுக்கு இசை எப்பவுமே வீடியோ கால் பண்றாங்க? ஒண்ணுமே புரியலையே.